இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th 12th மார்க் ஷீட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற பற்றின பொறுத்தளவுக்கு நீங்கள் 2008ஆம் ஆண்டுலேருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுடைய மார்க் செக் பண்ணிக்கலாம். 2016ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது எப்படி டவுன்லோட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதினே digillocker.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சைன்இன் சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வெப்சைட் அக்கௌண்ட் வந்துன்னா சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்லனா சைன் அப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் நம்பர் க்ரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அல்லது ஆதார் நம்பர் மூன்றில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை செக்யூரிட்டி பின் வரும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கிரியேட் பண்ண பின் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட் வரும். அதில் போய்ட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ண பிறகு அதில் இருக்க டாக்குமெண்ட் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கும். அப்படி இல்லைனா சர்ச் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அல்லது 10th 12th மார்க் ஷீட் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் 10th மார்க் ஷீட் கிளாஸ் 12th மார்க் ஷீட் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிளாஸ் 10th மார்க் ஷீட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் வந்து 2016ஆம் ஆண்டுலேருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் டெவலப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெத்தடில் 2008ஆம் ஆண்டுலேருந்து 2016ஆம் ஆண்டு வரை எப்படி டவுன்லோட் செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்களோட ரோல் நம்பர் எந்த மந்த் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அந்த மந்த் இயர் சர்டிஃபிகேட் டைப் வந்து ரெகுலர் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு கேட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ஃபெச்சிங் டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அதன் பிறகு டாப்லேயே அந்த 3 லைனை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட் சைடில் வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட் உங்களுக்கு ஷோ ஆகும். பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி 10th மார்க் ஷீட் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் 12th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்லேயே வந்து கிளாஸ் 10th பதிலாக கிளாஸ் 12th மார்க் ஷீட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதிலும் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டுலேருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் தான் மார்க் ஷீட் டெவலப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் நேம் எக்ஸாம் ரோல் நம்பர் இயர் எந்த இயர் பாஸ் பண்ணிக்கலாம் அந்த இயர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபார்மெட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். சர்டிஃபிகேட் டைப் ரெகுலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாக் வந்து 12th செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் டாக்குமெண்ட் கொடுத்தோன்னே மறுபடியும் இஷ்யூ டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் சிம்பில் கிளிக் பண்ணி 12th மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் 10th 12th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட் பார்க்குற மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் வைத்து மார்க் டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது வந்து 2008ஆம் ஆண்டுலேருந்து 2016ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்க
மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு வேர்ல்ட் காலேஜஸ் இன்ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் டாட் வேர்ல்ட் காலேஜ் இன்ஃபோஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு தமிழ்நாடு 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அது வந்து நீங்கள் 10th ரிசல்ட்னால 10th ரிசல்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு அந்த மாதிரி 2016ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கும். நீங்கள் எந்த இயர் வந்து 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்எஸ்எல்சியா மெட்ரிகுலேஷனா ஆங்கிலோ இந்தியனா நீங்கள் எதில் படிச்சிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க்ஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், உங்களுக்கான எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்டோட நேம், சப்ஜெக்ட் மார்க், ப்ராக்டிக்கல் மார்க், தியரி மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டல் மார்க், ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கீங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதில் வந்து 10th ரிசல்ட் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து 12th ரிசல்ட்டுக்கு ரைட் சைடில் 12th ரிசல்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இயர் நீங்கள் 12th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதில் போயிட்டு 12th எக்ஸாம் ரிசல்ட் கீழே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணி கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்கூல் நேம், குரூப் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ, பாஸ் பர்சன்டேஜ் என்ன, பாஸ் ஆகிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ரைட் சைடில் 3 டாட் கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணி இந்த பேஜை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.